ஸோ தனுசு ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது மீடியா துறையில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு கூட திடீர்னு அவங்களுடைய ரீல்ஸ் இல்லை அவங்களோட வீடியோஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஆமாம், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கே சொல்கிறேன். இந்த சைடில் நார்மலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட துறையில் நான் பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஒரு பெஸ்ட்டான பயிற்சியாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த குரு பயிற்சியில் அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும், என்ன மாதிரியான ஒரு உழைப்பை போட்டாலும், என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலுமே அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. இவங்களுக்கு பண வரவு எப்படி மேடம் இருக்க போகுது? தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கும்போது இவங்களுடைய பொருளாதார அந்த அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கணுன்னே சில பேர் வந்து இருப்பாங்க. அப்போ கூட இருக்கவங்கள நம்பக்கூடாது, எவ்வளோ இருக்குன்றது சொல்லக்கூடாது, எவ்வளோ கடன் இருக்குன்னு கூட சொல்லக்கூடாது. ஓ உனக்கு கடன் இருக்கா, ஓகே, அப்போ உன்னை வச்சு நான் வேற எதனா கடன் வாங்கிறதுக்கு நான் பார்க்குறேன், உன்னை அதை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டு மாட்டி விட்டுறேன். அந்த மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரிஞ்சு கூட சிலர் பழக வருவாங்க அந்த காசுக்காக. ஸோ அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க ஈஸியாக ஏமாற்றிட்டு போகக்கூடிய அளவில் சில விஷயங்கள் நடக்கும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்து இவங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். பணவரவு அதெல்லாம் இருக்கும், அது இருக்கிறதுனால தான் மற்றவங்க ஏமாற்றவே வருவாங்க. இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்னா புதுசாக ஒரு விதை போடக்கூடியதாக இருக்கும். புதிய ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆவாங்க, சிங்கிள்ஸ் கண்டிப்பாக வந்து கமிட்டட் ஆவாங்க, இந்த ராசியில் இருக்கவங்க. ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், அது இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, ரீகன்சிலேஷனுக்கான ப்ராசஸ் நடக்கும். எனக்கு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது, இப்போ நான் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு அகைன் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு புதிய தொடக்கம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஈவன் மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட அந்த மேரேஜ் ஆன அவங்க அந்த பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் உள்ள கூட ஒரு நியூ லவ் ஒன்று உருவாகும். அப்படியான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஓகே. ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது, ஹெல்த்தில் அதுலேயும் ஒரு புதிய தொடக்கம் இருக்குது. புதிய தொடக்கம் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஹெல்த்தை சரி செய்யறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. உடல் சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க.